ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மகளிர் தர்பார் நான் சொல்லும் போது. ஏன்னா தர்பார் நான் சொல்லும் போது அந்தந்த காலத்துல இருந்து வெறும் ஆண்கள் தான் அந்த தர்பார்ல இருப்பாங்க. பெண்கள் பின்னாடி ஏதோ ஜன்னலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அங்கிருந்தது திருட்டுத்தனமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது. ஆனா அந்த காலம் போய் இனி எல்லாரும் சமமா உட்கார்ந்துட்டு, பெண்கள் உட்கார்ந்துட்டு ஆண்கள் நின்றுட்டு வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. அது ஒரு பார்வை பார்க்கும்போது அழகா இருக்கு. இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். பல கேள்விகள் கேட்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பல பிரச்சனைகள் பெண்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மாற்றம் வருது, முன்னேறிட்டு இருக்கோம். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸும் வேற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வெளியிலேயே போயிட்டு திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா நம்ம கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, தினமும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாக்கா எங்கேயோ ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு, மொலஸ்டேஷன், செக்ஷுவல் அசால்ட், இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. இதுவும் போகலன்னா வீட்டுல வேலைக்காரி பார்த்தாக்கா, அக்கா இன்னைக்கு நான் வரல, ஏன் வீட்டுக்காரசா தண்ணி போட்டு என்ன அடிச்சுட்டாரு அக்கா. இந்த பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. பேப்பர்ல வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை. பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெண் சும்மா நின்றுட்டு இருந்தாக்கா ஒரு ஆண் உரசிட்டு போவான். நீங்க ஆட்டோ ஷேர் ஆட்டோல போகும்போது அப்படியே கை நீட்டு வருவான். அவ்வளவு வருஷம் மார்புல, சாரிங்க தெரியாம பட்டுச்சு. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது வேணும்னு அடிச்சுட்டு போவான். வேவ் பண்ணி பாப்பான், நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், சாரிங்க தெரியாம அடிச்சுட்டேன். பலமுறை பெண்கள் இது எல்லாமே தாங்கிக்கிட்டு வெளியில சொல்லாம உள்ளியே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் வெளியில பேச ஆரம்பிச்சாதான் பிரச்சனைகளுடைய தீர்வு கிடைக்கும். தைரியமா வெளியில பேசணும். முதல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் we have to learn to face it. ரொம்ப அழகா சொன்னாங்க மேம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே சமயத்துல டெக்னாலஜினால பாதிப்பு நிறைய இருக்கு. the usage of AI நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டீப் ஃபேக் வீடியோஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் பெண்களை மட்டும் கேவலப்படுத்துவாங்க. நான் ஒன்னு கேட்க விரும்புறேன், உன் வீட்டுல இருக்கிற பெண்களுடைய வீடியோ பண்ணிட்டு வெளியில எடு சாமி, ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் பெண்ணாக பார்ப்பாங்க. வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணும், நம்ம வீட்டு பொண்ணும் கிடையாது, நமக்கு என்ன, அந்த ஒரு மென்டல் தாட் இருக்கு பாருங்க. அந்த புத்தி மாறணும். அந்த புத்தி எப்போ மாறும்? நம்ம வீட்டுல இருந்து அது மாறும். ஒரு ஆண் வளரும் போது அவன் பையன் என்ன வேணாலும் பண்ணட்டு, போம்ல நீ வீட்டுல இரு சொல்றோம் பாருங்க, அங்க தப்பு. வீட்டுல ஒரு தாய்க்கு நடக்கிற கொடுமைகள் பார்க்கும்போது அந்த தாய் ஐயோ என் குடும்பம் ஒன்னா இருக்கணும், அதனாலதான் என்ன கஷ்டம் வந்தாலும் அடிதடி வந்தாலும் எட்டி உதைச்சாலும் கேவலமாக பேசினாலும் கீழ்த்தனமாக நடந்துகிட்டாலும் மாமியார் கொடுமை இருந்தாலும் வேற யாராவது தவறாக நடந்துட்டாலும் என் குடும்பம் ஒன்னா இருக்கணும், அதனாலதான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போவேன் பாருங்க. கூட இருக்கிற பையன் வளரும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அங்க பண்றது முதல் தப்பு. ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தோணும், வளரும் போது பெண்கள் இப்படிதான் நடந்துக்கணும் என பொறுப்பாங்க, அவங்க மேல அதிகாரம் பண்றது என்னுடைய ஒரு மை பர்த் ரைட், அதுதான் நினைப்பாங்க. ஏன்னா பெண்கள் பேச மாட்டாங்க. என் அம்மா பேசல, வேற பொண்ணு பேசணும்னு அவசியமே கிடையாது. வெளியில இருக்கும்போது 10 மணிக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும், ஒரு டெட்லைன் சென்ட்ரல் மாதிரி 12 மணிக்கு ஷூ கிளாஸ் ஸ்லிப்பர் போயிடும். அந்த மாதிரி காலம் மாறிட்டு வருது. வெளியில போகும்போது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தவறாக முறையில ஒரு பிரச்சனைகள் வரும்போது முதல்ல நம்ம சமுதாயம் கேட்கிற கேள்வி என்ன, நீ என்ன பண்ண, நீ பேசியிருப்ப, நீ அவன் உங்ககிட்ட பேசும்போது நீ அவனுக்கு இடம் கொடுத்திருப்ப, உனக்கு யார் அந்த நேரத்துல போக சொன்னா, நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போன, எல்லா கேள்விகள் பெண்களுக்கு தான் வரணும். யாராவது ஆண்கள் பார்த்துட்டு ஏன்டா அவளை தப்பான முறையில பார்த்தேன், ஏன் அவளை தவறான கண்ணோட்டத்துல பார்த்தேன், ஏன் அவளை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டேன், இது யாருமே கேட்கறது இல்ல. காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில 8 மணிக்கு போறாங்கன்னு முக்கியம் இல்ல, பசங்க கிட்ட போகும்போது 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும், நீ வெளியில போனா பெண்களுக்கு ஆபத்துன்னா சொல்ல காலம் இன்னைக்கு இருக்கு. மகாத்மா காந்தி சொன்னாரு, என்னைக்கு புள்ள நகை 12 மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயா ரோட்ல போறாளோ பயம் எல்லாமே அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு 12 மணி போக தேவையில்லை. ஒரு நட்டு நகை போடலனாலும் 2 வயசு குழந்தை கூட பாக்குறது இல்ல.
80 வயது மூதாட்டி கூட பாக்குறது இல்ல. அப்படி ஒரு வக்கர புத்தி உள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளவு பேசணும், எவ்வளவு வெளியில வரணும். நான் சொல்றேன், எல்லாமே அளவா இருக்கணும். அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க. எவ்ரிதிங் should be in control. the liking, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு லைக்கிங் வந்தது, ஃபேஸ்புக்ல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, என் ரீல் எவ்வளவு ட்ரெண்டிங்ல இருக்கு, இது எல்லாமே ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்றது, இட்ஸ் a very momentary விஷயங்கள். அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டுல யாருக்காவது அப்ரிசியேஷன் இருக்கா? நம்ம மல்டி டாஸ்கிங் பத்தி எல்லாரும் பேசுறோம். மல்டி டாஸ்கிங் நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நான் இங்க இருக்கேன், நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. ஆனா பாதி ஹாஃப் பிரெயின் உங்களுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், நைட்ல வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும், இல்லைன்னா சமையல் என்ன இருக்கு, வீட்டுல யார் எத்தனை மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு நான் போகணும், சமையல் வைக்கணும், சாப்பாடு வைக்கணும், காலையில பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நானும் ஆபீஸ் போகணும், ஆபீஸ் வேலையும் பேலன்ஸ் இருக்கு, அது எல்லாம் செய்யணும். இந்த மல்டி டாஸ்கிங் மென்டாலிட்டி பெண்களுக்கு இருக்கும். ஆண்கள் கையில இங்க இருந்து எங்க இந்த பேப்பர் எடுத்து அங்க வைங்க நான் வச்சாக்கா அந்த பேப்பர் அங்க இருக்கும், அங்க வேற பேப்பர் எடுத்து இங்க கொடுக்கணும்னு அதை கூட யோசிக்க மாட்டாங்க. இது எல்லா வீட்லயும் இருக்கு, என் வீட்லயும் நடக்குது, ஒன்னும் புதுசு கிடையாது. என் வீட்டுக்கார் சொல்வாரு, ஒரு பொருள் இருந்தது அங்க டேபிள்ல இருக்குங்க, நான் டேபிள் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், டேபிள்ல இல்ல. நம்ம போய் பார்த்தா நாங்க இங்கதான் இருக்கோம். ஓ, இது இங்கதான் இருக்கா, நான் பார்க்கவே இல்லை. இது என் வீட்டுல வேற உங்க வீட்டுல வேற இல்லைங்கிறது கிடையாது, எல்லா வீட்ல நடக்குது. பிகாஸ் we are generally born with multitasking capacity capabilities. We have that. It's an inborn talent. ஆனா ஒரு வீட்ல ஒரு பெண் நீங்க வெறும் ஒரு இல்லத்தரசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைங்க நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப். ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அத்தனை ஆண்கள் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னா நிம்மதியா தூங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்க பாருங்க, அவங்கதான். அவங்க வீடு பாத்துக்கிறது, குழந்தைங்க பாத்துக்கிறது, சம்பளம் வரும்போது அந்த சம்பளத்துல இந்த மாதம் ஃபுல்லா நான் எப்படி ஓடணும், ஒரு கஷ்டம் வரும்போது அதுலயும் சேமிச்சு பசங்களுக்கு படிப்புக்கு டியூஷனுக்கு, அவங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு உடம்பு சொல்லாம இருக்கும், அவங்களும் பாத்துக்கிட்டு, அவங்களுக்கு கால் அடி இருந்தாலும் இடுப்பு வலி இருந்தாலும் ஜோரம் இருந்தாலும் அதை பத்தி கவலையே படாம அவங்களும் தூங்காம, அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, தூங்காம இருக்காங்க. ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு ராப்பகல உழைக்கிறாங்க பாருங்க. முதல்ல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் பாராட்டுகள். ஏன்னா இன்னைக்கு அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னால பல ஆண்கள் பல குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு. அந்த பெண்கள் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றது பெருமையா சொல்லுங்க, ஐ எம் a housewife and I'm proud of that. Because not necessarily எல்லாரும் வெளியில போய் வேலையை செய்யணும்னா அப்படி இல்லை, சில பேருக்கு கட்டாயம் இருக்கும். நான் சொன்னேன், பினான்சியலி ஒரு விமனுக்கு இண்டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக உங்க சொந்த காலில் நின்னாதான் உங்களுக்கு மரியாதை. என் 2 பெண் குழந்தைக்கு நான் அதுதான் சொல்றேன். அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நீ என்ன சம்பாதிச்ச, ஒரு சேஃப்டி பின் வாங்குறதுக்கும் ஒரு ஹேர் பின் வாங்குறதுக்கும், ஏன் ஒரு சானிட்டரி பேட் வாங்குறதுக்கும் ஆண் மேல நம்ம டிபெண்டன்ட் இருக்கக்கூடாது. That should be from our earning, and that is what is important, that independency and financial independency ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் பல ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாமே அதுக்காக அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். So I'm not going to touch that topic. ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது we have to come out and speak. பேசாத வரைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டுமில்ல பல பெண்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு நீங்க ஒருத்தர் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிறாரு, தப்பாக பேசுறாரு, இல்ல தவறான கண்ணோட்டத்துல உங்ககிட்ட ஒரு அப்ரோச் பண்றாரு. நீங்க அப்போ அது ஐயோ நான் வெளியில போக வேண்டாம், வெளியில சொல்ல வேண்டாம், இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்னை பத்தி அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆணை ஊக்குவிக்கிறீங்க. You giving him the courage to go and exploit and speak the same way with other women. என்னைக்கு நீங்க தைரியமா பேசுறீங்களோ அவ இன்னொன்று பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவான், இன்னொன்று பொண்ணு கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு பயப்படுவான். இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு வகையில நாம எல்லாரும் காரணமா இருக்கும். ஏன்னா
ஒரு சொசைட்டி சொல்லும்போது we all are part of that society which we build. Collectively, how we come together and tackle an issue is what is extremely important at this moment. எந்த துறை இருந்தாலும், நான் சினிமால வந்திருக்கேன், அதனால சினிமா மேல போக்கஸ் அதிகமா இருக்கு. நான் எப்பவுமே சொல்வேன், சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பேகேஜ் சுமந்துக்கிட்டு நாங்க போயிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா that baggage needs to be put down. ஏன்னா சில நேரத்து எவ்வளவு நேரம் தான் பேகேஜ் தூக்கிட்டு போவீங்க? கண்டிப்பாக எங்க ஷோல்டர்ஸும் வலி இருக்கும், எங்களுக்கும் பெயின் இருக்கும். So I think அது எல்லாமே collectively we have to come together and we need to say that ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு போனோம், எனக்கு முன்ன பின்னே தெரியாது, நான் ஏன் போகணும், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிர்பயாவோ ஒரு அபாயாவோ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இது காலகட்டத்துல பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது, அவங்க எப்படி இருக்காங்க பாக்குறதுக்கு அது கூட தெரியாது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள பாக்குறோம். நான் வளர காலத்துல வீட்லயே இருக்கிறது இல்லை, தெருவுல தான் இருப்போம். ஸ்கூல்ல இருந்து வந்தோமா, பேக் தூக்கி போட்டோமா, யூனிஃபார்ம் எடுத்தோமா, ரோட்ல போய் விளையாடுறது. என் 3 அண்ணனுங்களோட நான் ரோட்ல விளையாடிட்டு இருப்பேன். அம்மா நீ ஏன் கீழே ரோட்ல இருக்க, இப்ப ஆம்பளை பசங்களோட ஏன் விளையாடுறதுன்னா எனக்கு கேட்டதே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, எங்க இருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வருது? எனக்கு அந்த தைரியம் வந்தது அம்மா. ஏன்னா படிக்காதவங்க, ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம், ரொம்ப வெரி வெரி ஆர்டினரி ஃபேமிலில இருந்து வந்தவன் நானு. ஆனா எனக்குமே the difference between a boy and girl அவங்க பார்த்ததே இல்லை. எப்படி நான் வீட்டுல சில நேரத்துல தண்ணி பிடிக்கணும்னா எங்க அண்ணனும் தண்ணி பிடிக்கணும். நான் வெளியில கீழே போய் விளையாடுறேன்னா என் அண்ணனுங்களுக்கு கூட வெளியில போய் விளையாடினாங்க, நான் என்னையும் அனுப்பிச்சிருவாங்க, நீ போ, நீ எதுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். So I think அந்த bringing up இருக்கு, the equality, gender equality starts at home. and அங்க ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா, அது சொல்லுவாங்க, ஆண்கள் பெண்கள் அதிகமா சிரிக்க கூடாது, ஆண்கள் அழக்கூடாது. எல்லாருக்கும் இமோஷன் வந்துங்க, எனக்கு சிரிப்பு வந்தா நான் கேட்க வைக்கணும் சிரிச்சிருவேன். அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் ஐ எம் ஹாப்பி. நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன். தீஸ் கம்ப்ளீட் மைண்ட் செட்ஸ் அது எல்லாமே மாறணும். இட்ஸ் கிரேட் டு see a woman like her excellency அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் taking this forward and bringing all the women under one roof. and சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க, இன்னைக்கு இங்க இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்றதும் இல்ல உங்க ஷால் அண்ட் பூ எடுத்துட்டு வரதும், இட்ஸ் a roles reversed. ஏன் அது இருக்கக்கூடாது? அதனால ரிட்டன் ரூலா எங்கேயாவது இருக்கு, இந்த ரூல் தான் பெண்கள் பண்ணணும். சோ அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, that we need to do something different. அதை நிச்சயமாக அக்கா பண்ணுவாங்க. and I think one of the most strongest women நான் பார்த்த வரைக்கும் அந்த தமிழிசை அக்கா இருக்காங்க. எல்லா வகையில நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களை விமர்சிச்சிருக்காங்க, அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. even as when she was BJP உடைய ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும் போது என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா அவங்களுடைய மைண்ட் செட் வாஸ் கிளியர். நான் கட்சி வளர்க்கணும், கட்சி முன்னேறணும், அதுக்காக நான் பாடுபடணும், உழைக்கணும். and she did that with aplomb, with elan, and that is what is very very important. I think she inspires many women. Thiruvati ma irukattum, the way she has inspired women, one of the most furious people, men used to fear her. I remember நான் அப்போ தமிழ்நாட்டுல நான் புதுசு, அது Thiruvati ma சொன்னாங்க எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ அவங்களா. so I think women அந்த மாதிரி இருக்கணும். பயம் இருக்கணுங்கிறத விட அந்த மரியாதை, the kind of respect about and the fear and அவங்க அந்த பொசிஷன் இருக்கிறதுனால, பட் அந்த ரெஸ்பெக்ட் what they garner, I think that what is important. நிறைய ஆண்கள் தவறு பண்றதுக்கு காரணம் பெண் என்னை விட ஒரு படி மேலே இருக்கா, அது அவங்களால ஏத்துக்கவே முடியாது. they are absolutely shunted. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசிக்கலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அங்க மட்டும்தான். ஆனா அதர்வைஸ் அவங்க அவங்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வெளியில காட்டுறதுக்கு பெண்கள் மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. ஸோ ஐ திங்க் இங்க விமன் இருக்காங்க, மென்னும் இருக்காங்க,
இந்த நிகழ்ச்சி நாளைக்கு எல்லாரும் பார்க்க போறாங்க. மாற்றங்கள் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். There should not be any gender discrimination நம்ம வீட்ல. பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஆணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அது இருக்கவே கூடாது. எஸ், ஒரு தாயாக சின்ன பயம் நமக்கு இருக்கும். ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனா அது நம்ம கையில இருக்கு. அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த கால நிக்கிறதுக்கு, ஒரு பிரச்சனை வந்தா அதை தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம், அது நம்ம கையில இருக்கு. And yes, to all the men, women are not an object of desire. Woman is a human which you need to respect, because somewhere down your mind you know we are way beyond you, we are ahead of you. So for once, let go your egos and respect every woman probably the way you respect your mother, because every woman is a mother to somebody. யாருக்கு உங்க அக்கா, தங்கச்சி, மகள், அண்ணி, எப்படி வேணாலும் நீங்க பாருங்க. உங்க வீட்டுல மட்டும் பெண்கள் இல்ல, எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அண்ட் ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அவளை பத்தி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வேற பெண்ணுக்கு நீங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு பெண்களுக்கு யாராவது பண்ணுவாங்க. அது மட்டும் மனசுல இருக்கட்டும். ஏன்னா உங்களை மாதிரி வக்ர புத்தி இருக்கிறவங்க இன்னும் பல இடத்துல இருப்பாங்க, உங்க கண்ணுக்கே தெரியாது. So please learn to respect women and give a platform. நாங்க ஒண்ணுமே கேட்கல, உங்க சொத்து கேட்கல, உங்க கிட்ட இருந்து வேற எதுவுமே கேட்கல. All we say is give us a platform to prove ourselves, because நீங்க மண்டல தட்டி 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 உன்னால ஒன்னும் பண்ண முடியாத சொல்லும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கு. Give us a platform, allow us to spread our wings and fly high, because once we fly, we make sure that our wings gives shadow to all those who are underneath. So கொடுங்க, இடம் கொடுங்க, பறக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஒரு ஆலமரமாக மாறி உங்களை எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க. அண்ட் வீட்டுல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அப்பப்போ காஃபி நல்லா இருக்கு, நீ அழகா இருக்க, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது, இன்னைக்கு தக்காளி ரசம் சூப்பரா இருந்தது, அதை சொல்லிட்டீங்கன்னா வீட்லயும் பிரச்சனை இருக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. Have a wonderful evening.